வெல்கம் டு ஐஎம் அகேடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூபிஎஸ்சிலேருந்து வேக்சினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னு 3 ஆஃபீஸர் என்ட்ரி தான். இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், ப்ளஸ் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எலிஜிபிள் கிரிட்டேரியா என்ன, ஏஜ் லிமிட் என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து 20/12/2022 மட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 9 ஜனவரி 2023 அன்றைக்கி வந்து முடியுது. சிடிஎஸ் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2024 இதுதான். இது வந்து எஸ்எஸ்பி விமன் நான் டெக்னிக்கல் கோர்ஸும் இது பண்ணலாம் நீங்கள். இதுக்கான வெப்சைட் வந்து UPSC government.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேண்டிடேட் என்ஷூர் த எலிஜிபிள் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேண்டிடேட் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இன்டர்வியூ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ, பர்சனல் டெஸ்ட்டு, எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டு அப்ளையில் வந்து நீங்கள் UPSC.net ஆன்லைன் அதில் தான் வந்து இது பண்ண மாடிஃபிகேஷன் ஆர்டிஃபை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் டேட் வந்து 16/1/2021, அதாவது ORT ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மாடிஃபிகேஷனுக்கு வந்து 16 இந்த லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து 9 வந்து லாஸ்ட் டேட் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். டிராஃப்ட் கேண்டிடேட் வந்து இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் 12th முடிச்சிருந்தாங்கன்னா அது பண்ணுங்க. டிகிரி ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க 9 ஜனவரி. அட்மிட் கார்டு வந்து 7 days அப்புறம் பிஃபோர் வந்து இஷ்யூ பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து இது பண்ணுறனால நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு இருக்குது, ஆனால் எவ்வளோன்னு வந்து அவங்க சொல்லலை. நெகட்டிவ் மார்க் இருக்குது, பெனால்ட்டி, ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் OMR பேசிஸில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் உங்களுடைய இதை வந்து செக் பண்ணுவாங்க. இதை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிளாக் பார்டர் பெனில் நீங்கள் வந்து OMRல வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். டிஎன்பிசியில் வந்து நீங்கள் எக்ஸாம் இல்லை அந்த மாதிரி வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிள் டேஸ் வந்து 7 days கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபெசிலிட்டி கைடன்ஸ் லைன் நம்பர், டெலிஃபோன், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் சந்தேகங்கள் இருந்தால் கேட்குறதுக்காங்க அதை கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் பெனாலிட்டி. வேகன்சிஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனில் வந்து ஒரு 100 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. NCC ஏர்வின் ஹோல்டர் அவங்களும் இது பண்ணலாம். 13 வேகன்சி தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்தியன் நாவல் அகாடமி இளமல் கோர்ஸில் வந்து 32 வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத் ஃப்ளையிங் வந்து 32 வந்து கொடுத்துருக்காங்க. NCC ஹோல்டருக்கும் தனியாக வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் வந்து. அப்புறம் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னை மதராஸில் வந்து 275, ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னை மதராஸில் வந்து ஒரு 18 வேகன்சி. மொத்தம் வந்து 457 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மென் அண்டு உமன் 2 பேருமே வந்து நீங்கள் இது பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இதுக்கு 12th முடிச்சாலும் டிகிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். மென்னுக்கு என்ன, மேலுக்கு என்ன. ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஓவராலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கேயும் வந்து இருக்குது. நம்ம இதில் வந்து சென்னை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரை, திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேலூர் இந்த மாதிரி இடம் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மதுரை இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மதுரை அந்த இதெல்லாம் உங்களுக்கு எந்த எக்ஸாம் தேவையோ அப்ளை பண்ணும்போது என்ன நியர்பை இருக்கோ அதை வந்து கொடுத்துருங்க. எலிஜிபிள் கண்டிஷன் தான் இந்தியன் நேஷனலாக இருக்கணும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். அப்புறம் ஏஜ் லிமிட் செக்ஷுவல் வந்து மேல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஎம்இ வந்து ஏஎம்இக்கு வந்து அன்மேரிட் மேல் கேண்டிடேட் 2 ஜனவரிலேருந்து, அதாவது 2 ஜனவரி 2001 1 ஜனவரி 2006 வந்து இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்தியன் நாவல் அகாடமி அதுக்கு வந்து மேல் கேண்டிடேட் வந்து 2 ஜனவரி 2001 1 ஜனவரி 2006 வந்து இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அதாவது அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து 20 to 24 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 1 ஜனவரி 2021 to 5 வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 ஜனவரி 2001 to 1 ஜனவரி 2005. சப்போஸ் நீங்கள் கமர்ஷியல் லைசன்ஸ் வச்சுருந்தால் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப் டு 26 வரை நீங்கள் வேணாலும் லைசன்ஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா உங்களுக்கு வந்து 20 to 25 தான் கொடுப்பாங்க. மற்ற கேண்டிடேட் வந்து அன்மேரிடாக இருந்தால் 25 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி SSC கோர்ஸில் வந்து அன்மேரிடு மேல் கேண்டிடேட் 2 ஜனவரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி வந்து விமன் நான் டெக்னிக்கல், அதாவது விமன் நான் டெக்னிக்கல் வந்து அன்மேரிடு கேண்டிடேட் ஆனால் இஷ்யூட் பை சர்டிஃபிகேட் நாட் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேல் நோட்
ரயில்வேஸ் வந்து விடோ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஐஎம்இ அந்த இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஐஎம்இ ஆஃபீஸர் ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். சென்னை அதை அந்த ஏரியா டிகிரி வந்து டிகிரி இப்போ டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். இந்தியன் நாவல் அகாடமிக்கு வந்து டிகிரி வித் இன்ஜினியரிங் ஆஃப் கோர்ஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் பண்ணால் ஏர்ஃபோர்ஸில் வந்து டிகிரி வந்து வித் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 12th நீங்கள் முடிச்சு அதுக்கப்புறம் தான் பேச்சுலர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிஇ. அதாவது ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 2 சப்ஜெக்ட்டு உங்கள் இதில் இருக்கணும் 12th சப்ஜெக்ட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாய்ஸில் ப்ரூஃப் ஆஃப் த இது வந்து உங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அது உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து அந்த மார்க்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து குவாலிஃபை வந்து இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து ஆன்லைன் அப்ளை வந்து 9th January 6 மணி வரை உங்களுக்கு வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்யூனிகேஷன் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு நேமு எஜுகேஷன் ஐடி ரோல் நம்பர் அந்த இது கம்ப்ளீட் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்கீம் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் பேரா 2 below அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்ட் பியில் வந்து உங்கள் வைவா வாய்ஸ் வந்து இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக இருக்குது. மிலிட்ரி அண்ட் இந்தியன் நாவல் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு கோடு வந்து கொடுத்துருக்காங்க. 2 hours இருக்கும். உங்களுக்கு 100 மார்க்கு. ஜென்ரல் நாலேஜில் வந்து ஒரு 2 hours 100 மேக்ஸிமம் 100 மார்க் இருக்கும். எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் 2 மணி நேரம் 100 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி அதில் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு 100 மார்க் 2 மணி நேரம். இது வந்து ஒரு 100 மார்க் 2 மணி நேரம். இப்படி வந்து ஃபில் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து 300 200 அந்த மாதிரி மார்க் வந்து ஸ்டாண்டர்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். இங்கிலீஷ் என்னென்ன இது வந்து சிலபஸ் இது வந்து தெளிவாக இங்கிலீஷு ஜென்ரல் நாலேஜு எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் என்னென்ன டாப்பிக்லேருந்து கூட வந்து கேட்பாங்க மேக்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் வந்து ப்ரிசம் அந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிஷனல் 2-1 மல்டிபிள் அது உங்களுக்கு HCM என்னென்ன பார்ட் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டைமண்ட் டிஸ்டன்ஸ் ஒர்க்கு பெர்சன்டேஜ் அதாவது 12th லெவலில் இருக்கும். சிபிஎஸ்சி லெவலில் தான் கேட்பாங்க. டெக்னாமெட்ரி ஜாமெண்ட்ரி அதெல்லாம் வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க. மென்சுரேஷன் இன்டெலிஜென்ஸ் ப்ராபபிலிட்டியில் வந்து எஸ்எஸ்பி கன்சிடர் 2 ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து இன்டெலிஜென்ஸ் ஓஏடி அதாவது ஆஃபீஸர் அப்படின்னு வந்து ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் வந்து கம்பேரிட்டிவ் இன்டர்வியூ டெஸ்டிங் டெஸ்ட் இது கம்பேரிட்டிவ் டெஸ்ட் கண்டக்ட் 4 days ஒரு 4 days இது பண்ணுவாங்க. ஜாயின் நிற்கிற அந்த இதில் வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெனால்ட்டி அதாவது ரேங்க் ஆன்சருக்கு வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1/3 வந்து 0.3 ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு இது கொஸ்டின் வந்து நீங்கள் ராங்காக இது பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி மார்க்கு அப்படி வந்து தெளிவாக வந்து அதே மாதிரி ஓஎம்ஆர் பேசிஸ் இதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அனெக்ஸ் எப்படி இருக்கணும் ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் ரோல் நம்பர் கோடு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு இதிலே வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஷேர் பண்ணணும் பிளாக் பெனில் வந்து எவ்வளோ ஆப்ஷன் வேணும் உங்களுக்கு சப்ஜெக்ட்டு ரோல் நம்பரு அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஷேர் பண்ண ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே அந்த வெப்சைட் இதில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் செக்கப் மெடிக்கல் செக்கப் எல்லாம் வந்து இருக்கும். ஒரு ஆஃபீஸர் தான். அப்புறம் வந்து ஹைட் வெயிட் ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்டும் எவ்வளோ இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் எந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லி வந்து தனியாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி டிஃபென்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி ஆஃபீஸர் இன்டர்வியூவில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ தான் புதுசாக பார்க்குறேன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள ஆல் பெல் ஐக்கானை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.